நம்ம டீம் விளையாடிட்டு இருக்கிற இந்த டோர்னாமெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் ப்ரைஸ் என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். நாங்களும் அந்த ஒரு வெற்றிக்காக தான் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருந்துச்சுல பல தடங்கள் வரும் போல். அதே போல் தான் நம்ம டீமுக்கும் பல விக்கெட்டுகள் மலமலமன்னு விழுந்துட்டு ஒவ்வொருத்தரும் உள்ள பேஷன் ஷோக்கு போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வரானுவா. அவ்வளோக்குள்ள அதால பாதாளத்துக்கே உள்ள போயிட்டுனே சொல்லலாம். நம்ம இந்த டோர்னாமெண்ட்டில் இன்றைக்கும் 18 ஓவர் தான் வச்சாங்க. 18 ஓவருக்கு நாங்கள் எப்படியோ தடி மாதிரி 150 ரன் அடிச்சிட்டோம். 18 ஓவருக்கு 150 சின்ன ஸ்கோர் தான், பரவாயில்ல, கடந்த கதைக்கு எவ்வளோ மேலும் சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். பேட்டிங் தான் பாதாளமாகிட்டீங்க, பவுலிங்காட்டு வேதாள மாதிரி போட்டுங்கன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். ஆரம்பத்திலேயே அமர்க்கலப்படுத்துகிற மாதிரி ஒரு 2-3 கேட்சை விட்டானுவேன். சரி, மேட்ச் இதோட முடிஞ்சுன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் விறுவிறுன்னு விக்கெட் எடுத்தாலும் இந்த மேட்ச் நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக வின் பண்ணி ப்ரைஸ் என்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அவ்வளோக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவ்வளோக்குள்ளே சிரிக்க முகத்தோடு இருப்பானுவேன். மேட்ச் வின் பண்ண முக்கியமான காரணமாக இருந்த பவுலருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கல. கடைசியில் வந்து நேக்கா 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு போய் மேன் ஆஃப் த மேட்ச் தட்டி போயிட்டாங்க. அது என்ன உங்கள் டீமில் மட்டும் 2 பேருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்காங்கன்னு கேட்கலாம். அது போன மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்சும் சேர்த்து தந்தாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.